இன்றைய பதிவில் போகர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். இது போகரின் சப்தகாண்டம் 7000 நூலிலிருந்து முதல் பாடல். ஆனந்தமாய் நிறைந்த ஆதிபாதம், அண்டபரி பூரணமாம் ஐயர்பாதம், வானந்தமாகி நின்ற கணேசன் பாதம், மருவியதோர் மூலத்தின் நந்திபாதம், தானந்தமாகியதோர் காலங்கி பாதம், கணவருட வியாக்கிராமர் பதாஞ்சலியின் பாதம், போனந்தமாகியதோர் ரிஷிகள் பாதம் போற்றி 7000 நூல் பகல்வேனே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு. அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். விளக்கம். போகர் முதல் பாடலில் தன்னுடைய கடவுள் குரு ஆகியவரின் பாதங்களை போற்றி இந்த 7000 நூலை பாடுகிறேன் என்று கூறுகிறார். முதலில் ஆனந்தமாய் எங்கும் நிறைந்த ஆதிசக்தியின் பாதம் மற்றும் அண்டங்கள் அனைத்திலும் முழுமையாக விளங்கும் சிவனின் பாதம் வணங்குகிறார். பின்னர் வானமெல்லாம் நிறைந்து நின்ற கணேசன் பாதம் மற்றும் மறைந்திருக்கும் மூலாதாரமான நந்தி பாதம் வணங்குகிறார். பின்னர் தன் குருவான காலங்கி பாதம் மற்றும் யோகக்கலை வல்லவரான பதாஞ்சலி பாதம் வணங்குகிறார். மேலும் போற்றுதலுக்குரிய ரிஷிகள் பாதம் வணங்கி இந்த 7000 நூலை பாடுகிறார். இதுதான் முதல் பாடலின் விளக்கம். நாளைய பதிவில் வேறு ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன்.